இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஹாய் ஹலோ வெல்கம், திஸ் இஸ் பேக் ஆன் அன்அஃபிஷியல் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணாம விட்டு வச்சிருந்தோம். அது எதனால ஏன் அப்படின்னா இந்த ஒரு தருணத்துல தான். ஏன்னா அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோல வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நான் படத்தை உட்காந்து பார்த்தேன். நான் தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். எல்லாருமே அந்த படத்து மேலே ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆக்டர்ஸை மட்டுமே அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. யாருமே ஒரு தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே அதர் ஸ்டேட்டு, அதர் லாங்குவேஜ் பீப்புளை தான் அந்த படத்தில் வந்து காஸ்டிங் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான பேக் ஃபயர் கிரியேட் ஆயிருந்துச்சு. அதாவது இயக்குனர் தனுஷ் வந்து பழையபடி அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஒண்டர் பார் ஸ்டூடியோ வந்து திரும்பி லேபிள் கொண்டு வந்து அவங்க ப்ளஸ் அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்தில் டிராகனோட சேர்ந்து ரிலீஸ் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். February 21 நினைக்கிறேன். அந்த நாளில் வந்து படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு அப்படியே ஒரு 30 days கழிச்சு இப்போ அந்த படத்தை ஓடிடியில் விட்டுருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு அந்த படம் இருக்குது. அந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் ரொம்ப யங்கான ஆக்டர்ஸ், ஜென்சி பசங்களா பார்த்து இந்த படத்துல காஸ்டிங் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஹீரோவா நடிச்ச பவிஷ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து தனுஷ் அவர்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவா, ஓகேங்களா. ஆனா அதுல என்ன ஒரு சோகம் அப்படின்னா, பவிஷ் அப்படிங்கிற ஆக்டரை நான் அதில் பார்க்கவே முடியல. ஃபுல்லாகவே தனுஷ் தான் அந்த பவிஷ் அப்படிங்கிற கேரக்டராகவே இருந்திருக்காரு போல. இன்ஃபேக்ட் தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ணுறங்கிற பேரில் தனுஷ் மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு பவிஷ் அவர்கள், ஓகேங்களா. அந்த தங்கமகன் படத்தில் வந்து ஒரு துள்ளலா ஒரு தனுஷ் இருப்பார் இல்லைங்களா, அந்த தனுஷோடைய ரோலை தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் கண்டினியூஸா அதையே ஒரு எலாங்கேட்டடா பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் அந்த திரைப்படத்துடைய ஒரு போஸ்டர் மீன்ஸ் எப்படி சொல்றது, ஒரு சாங் வந்து வீடியோ சாங்குக்கான அப்டேட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர்லேயும் மொத்த கதையும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்டர்லேயும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போஸ்டர்லேயே மொத்த கதையும் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங்கோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினி பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் நிற்கிற மாதிரி, ஒருத்தரை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஹீரோவை ஒன் சைடடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கு. இது பக்கத்தில் ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயினிக்கு ரைட் சைடில் சல்வார் போட்டுட்டு இருக்கிற, அதாவது ஷர்வானின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பக்கத்தில் ஒரு கப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கப்புளை பார்த்து ஏக்கமாக பார்க்குறாரு. இது என்னென்னா, இந்த சைட் அடிக்கிற இந்த மேத்யூ வந்து அந்த கப்புளில் இருக்கிற அந்த பொண்ணை, அந்த ஸ்ப்ரிங்கு முடி சுருள் முடி இருக்கிற அந்த பொண்ணை ஒன் சைடடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் உடைய மொத்த ஸ்டோரி பிளாட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு. அதை இந்த ஒரு போஸ்டர்லேயே மொத்தம் கன்வே பண்ணியிருக்காரு. புரிஞ்சுதா? டிஎன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவனோட தம்பிங்கிறத இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம தலைவன் செல்வராகவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடு வைக்கிறதுல PhD முடித்தவர். அவருடைய தம்பி எந்த விதத்துக்குமே சலிச்சவர் இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இதை போஸ்டர்லேயே அதை வந்து காமிச்சிருப்பாரு, ஓகேங்களா. ஒரு சில நிறை குறைகளையும் இந்த இதில் சொல்லிடுறேன். அதாவது நிறைவாக இருந்தது விஷயம் என்னென்னா, எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்கவுங்க ரோலில் நல்லா நடிச்சிருந்தாங்க. பவிஷ் வந்து நடிச்சிருக்காரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்கலை, இமிட்டேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டராக புது ஒரு கேரக்டரை வந்து கொடுக்கணும். ஆனால் இவர் என்னென்னா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து ரசித்த ஒரு நடிகரை பார்த்து இமிட்டேட் பண்ணி நடித்தது, அது நடிக்கிறதுன்னு சொல்கிறதோட இமிட்டேட் பண்ணியிருக்காரு. பவிஷ் வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல 0வாகவும் இமிட்டேஷன் வந்து 100லேயும் இருந்தது தான் நான் இதில் பார்த்தேன். மேத்யூ வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. அந்த பவிஷுங்கிற அவருடைய ஃப்ரெண்டாக வருவார், அந்த கேரக்டர் ராஜேஷ்ங்கிற கேரக்டரில் பயங்கரமாக மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த படத்தில் இருக்கிற ஓவரால் டயலாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்சி பசங்களுக்கு ரொம்ப கனெக்டபுளாக இருக்கிற மாதிரியான வசனங்கள் தான் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அப்பா அம்மாவை கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹீரோவோட அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்சியோடைய எலைட்டியான ஜென்சியோடைய, அதாவது மிடில் கிளாஸ்னா அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ தான் மிடில் கிளாஸ் அப்பர் லோயர்னு அதிலேயே பிரிச்சுட்டானுங்களே. உண்மையாகவே மிடில் கிளாஸுங்கிறவன் வந்து அப்பர்லேயும் கிடையாது, லோவர்லேயும் கிடையாது, மிடிலாக இருக்கிறதுனால தான் அவன் மிடில் கிளாஸு. ஆனால்
இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்னு வச்சிருக்கிற மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சிங்கிள் சைல்டாக பார்த்தீங்க அப்படின்னா பவிஷ் வராரு. அந்த பவிஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் ஒன்று நிகழ்த்தணும்னு பார்க்குறாங்க. அதில் ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி 1 இயராக வந்து லவ் பிரேக்கப்பில் அவர் வந்து ரொம்ப வெக்ஸ்டாக இருந்திருக்காரு. நம்மலாம் வந்து 1 இயர் கிடையாது, 3 வருஷமாக அந்த பிரேக்கப்பை வச்சுக்கிட்டு இன்னும் ரெகுலேட் பண்ண முடியாமல் மூவ் ஆன் ஆக முடியாமல் இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அந்த அப்பா அம்மா வந்து 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, தன்னோட பையனுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், சீக்கிரமாக நாங்கள் தாத்தா பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தான் அங்கே ட்விஸ்ட் என்னென்னா, தன்னுடைய கிளாஸ்மேட்டை வந்து ஃபியான்சியாவை பார்க்குற அந்த குடுப்பனை வந்து அந்த பையனுக்கு கிடைச்சிருக்குது. ஸ்கூலில் பார்க்கும்போது ரொம்ப சுமாரான ஒரு பொண்ணு, ஆனால் இங்கே பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இது லிட்ரலி சில பேரோட லைஃப்பில் இது அமைஞ்சிரும். ஓகேங்களா, அதாவது இந்த பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்காத ஒரு பீரியட், பெஞ்ச் பீரியட் மாரின்னு வச்சிங்கன்னா, அது வந்து இந்த ஸ்கூல் டைமில் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு சுமாராக இருக்கும், எல்லாருமே நம்மளை வெறுத்து ஒதுக்குறப்ப அந்த ஒரு பொண்ணு மட்டும் நம்மக்கிட்ட தேடி வந்து பேசணும். என்ன அப்படி பேசுகிற அந்த பொண்ணை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு கழித்து பார்க்கும்போது அந்த பொண்ணு பயங்கர செமையாக இருக்கும். என்ன நம்ம பேசணும்னு நினச்சா கூட இன்னைக்கு வந்து 40 வார்த்தை பேசின பொண்ணு வந்து இன்னைக்கு 4 வார்த்தை பேசும்போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவோம் இல்லைங்களா. அந்த லிட்ரல் ஃபீல் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சீன்ஸ்ல எல்லாம் கனெக்ட் ஆனிச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஹைலைட்டடாக போகும்பொழுது ஃப்ளாஷ்பேக், ஹீரோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபியான்சியோட ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த படத்தோட எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணாமல் கொண்டு போனது விதம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபியான்சிங்கிற ரோல் வந்து ஒரு கேமியோ ரோல் மாரி சின்னதாக வடிவமைச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தன்னோட எக்ஸோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பத்திரிக்கை வருது. அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட எக்ஸோட திரும்ப சேர்றாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை தான். இதில் நம்ம ரம்மி நாயகனான நம்ம சரத்குமார் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுடைய அப்பா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஹீரோக்கு வில்லனா நடிக்கக்கூடிய ரோல் ஒன்று நடிச்சிருக்காரு. ஹைலைட் என்னன்னா, வாரிசு படத்துல வர்ற அதே மாதிரியான ஒரு சீனை, அதே மாதிரியான ஒரு விஷயத்த திரும்பி அந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணி வச்ச விதம். அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ஹீரோயின் வந்து ரெக்ரெட் ஆகி அழுகிற காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்சின் உச்சகட்டமா எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஓகேங்களா, அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல மேரேஜ் இன்விடேஷனும் வைப்பாங்களாம். அந்த இன்விடேஷன்ல ஹீரோ என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சைட்ல இருந்து நோட்டை விடுவாங்களாம். ஆனா எதையுமே கண்டுக்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து தன்னுடைய ஃபியான்சேட்ட, அதாவது தன் எக்ஸோட கல்யாணத்துல இருக்கிற அந்த ஃபியான்சே மாப்பிள்ள இருக்காங்கல்ல, அவங்க கூட அப்படியே ஜாலியா ரொம்ப சோஷியலா ரொம்ப ஜாலியா அப்படியே வந்து பரவசமான நிலையில வந்து இருந்த விதத்தை காமிச்சு நம்மளை வந்து பயங்கரமா வெறுப்பேத்தி லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வந்து நான் உன்னை உண்மையாக பண்றேன், நான் அப்படி இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சது ரொம்ப அல்டிமேட்டான காமெடியா இருந்தது. அண்ட் வந்து இதே மாதிரி எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பட் டான் படத்தை எடுத்துங்க, சமுத்திரகனியை வந்து ஒரு டாக்ஸிக்கான அப்பாவா காமிச்சு கிளைமேக்ஸ்ல வந்து அவர் வந்து உனக்காக தாண்டா அதை செஞ்சாரு, உன் நல்லதுக்காக தாண்டா அவர் பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த விஷயத்த, அந்த ஒரு காண்டை வந்து இந்த திரைப்படத்திலையும் அந்த காண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் லைகர் திரைப்படத்திலையும் அது மாதிரி ஒன்று நடந்திருக்கும். விஜய் தேவர்கொண்டா வந்து அந்த பொண்ணு பாதியில கைட்டி விடும். அதுக்கப்புறம் தன்னோட லவ் இருந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோயினியோட அப்பா வந்து ஒன்று வளருவான்ல, அதே தான் என்ன சொல்றது, அந்த விஷயத்தை தான் நான் இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. என்ன அனிருத் பிஜிஎம் போட்டிருந்தாரு அப்படின்னா மாட்டிப்பாங்க, ஏன்னா இது என்னமோ விஐபி படத்தை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் வந்து செஃப்புங்கிற விஷயத்தில் அப்பப்போ சமையல்காரன் சொல்லி இது பண்ணதாக இருக்கட்டும், சமையல்காரன் வேற செஃப் வேற அப்படின்னு ஹீரோ சொல்ல தெரிஞ்ச அவருக்கு அந்த செஃப்புக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கு. என்ன சூ செஃப்பாக இருப்பாங்க, அவர் செஃப் ஆவாங்க, அவர் செஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆவாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போய் சிஇஓ ஆவாங்க, அதுக்கடுத்து செலிபிரிட்டி செஃப் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லைங்களா. அது மாதிரி growth லெவல் காமிச்சு தன்னுடைய எக்ஸோட கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ற மாதிரி வந்து அப்படி மாஸ் பண்ணி ஒரு படமா எடுத்திருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப தமாசான ஒரு திரைப்படமா இந்த படத்தை கொடுத்தது தான் எனக்கு இதாக இருந்துச்சு. அதில் கிளைமேக்ஸ்ல படம் முடியறதுக்கு முன்னாடி ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு அந்த எக்ஸுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுவார். அந்த ஃபியான்சி வந்து சரி லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறப்ப திரும்பியும் அந்த படத்துக்கு ஒரு தொடர்கதை மாதிரி
நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் 2 அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று விட்டு பேய பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது ஜென்சி காதல்னா இப்படி தான் இருக்குமா, இவ்வளோ கள்ளக்காதல இருந்து க்ளோரிஃபை பண்ண போகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அண்ட் வந்து ஹீரோக்கு ஒரு பொண்ணு மேலே லவ், அந்த பொண்ணுக்கு இன்னொருத்த மேலே நிச்சயதார்த்தம். இவங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஹீரோவை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணோம், அதே ஹீரோவை அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பொண்ணுக்கு பேசி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகா சப்பியாக இருக்காரு, அப்படின்னா கருப்பாக நல்லா ஃபிட்டாக செம்மையாக இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் தனுஷை நான் இந்த படத்தில் மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் தனுஷோட மேனரிசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவிஷுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல கவனித்தேன். என்னடா ஒரே விஷயத்தை ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே விஷயத்த ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ காண்டாகுதோ அதே மாதிரி 2 மணி நேரமும் ஒரே விஷயத்த ஒவ்வொரு வாட்டி வேற மாதிரி கொடுக்குறங்கிற பேரில் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கும் கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. அதுலேயும் கேமியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷோட கேமியோ ஒன்று வந்துச்சு, ஒரு பாட்டு இந்த பாடுற மாதிரி. நம்ம பிரியங்கா மோகன், அதாவது இப்போ பயங்கரமாக தன்னை வந்து ஒரு செலிபிரிட்டியாக நினைத்து கொண்டு வாழ்ந்திருந்த நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள், அவங்களுடைய கேமியோ ரோலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேமியோ ரோலும் பயங்கரமாக இருந்துச்சு. பட் நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தலைவன் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து கேமியோ வந்து சீனில் வைக்கல, படத்தோட ஹீரோக்கே தன்னோட கேமியோ அப்பியரன்ஸை மொத்தமாகவே கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்பொழுது படத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு மெச்சூர்டான பர்சனாக தெரியல. ஹீரோயினை பார்த்தா இன்னும் ஹீரோயினியை நல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, அந்த ஹீரோயினி ரோலுக்கு இந்த பொண்ணு செட்டே ஆகலை. ஒன்லி வாய்ஸில் மட்டும்தான் ஒரு பெரிய மனுஷி தனக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு, அது என்னமோ ஸ்கூல் முடிஞ்சு இப்போதான் காலேஜ் சேர்ற பொண்ணு மாதிரி துணுண்டு இருக்குது. அதை போய் ஹீரோயினி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்ச விதம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஹீரோயினியாக யாரை வச்சுருந்துருக்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சப்ப ஐ திங்க் நான் ஸ்வாப் பண்ணணும். அந்த ஃபியான்சி ரோலில் நடித்தாங்க இல்லைங்களா, அவங்கள ஹீரோயினியாக வச்சுருந்துருக்கணும். அந்த ஹீரோயினியாக அந்த எக்ஸ் கேரக்டரில் நடித்தவங்கள ஃபியான்சி ரோலில் வச்சுருந்தா மேபி படத்தில் இன்னும் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஐ பர்சனலி ஃபீல். ஓகேங்களா, அண்ட் வந்து அந்த ஹீரோயினியோட டாக்ஸிக் ஃப்ரெண்ட் ஒன்று சுருள் முடியோட ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டு தான். ஓகேவா, ஸ்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ரியல் லைஃப்ல ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்னு வச்சுங்களேன். சடனா அந்த பொண்ணுக்கும் நமக்கும் சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணுக்கும் அந்த எனக்கும் சண்டே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். கன்வின்ஸ் ஆனாலே அது சேர்ந்துரும். ஓகேவா, அந்த சண்டை சால்வ் ஆயிடும். அதை வந்து சால்வ் பண்ண விடாம அவங்களை வந்து அந்த ஹீரோயினை வந்து நம்மளை பத்தி யோசிக்க விடாம பண்ற ஒரு கேவலமான விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வர்ற கேரக்டர். ஆரம்பத்துல அண்ணா 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 அண்ணாங்கும். ஓகேவா, வந்து அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சோமோ, அதாவது தன்னோட லவருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதே விஷயத்த ஒன்றுக்கும் மாறாம அந்த ஃப்ரெண்டுக்கும் நம்ம செஞ்சு கரெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறோம்னா அந்த பொண்ணோட சேர்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டையும் சேர்த்து கரெக்ட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்களேன், உள்ள பூந்து பிரிச்சு விட்ருவாங்க. ஒரு 4 பையனுங்க ஒரு லவ் விஷயத்துல ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த லவ்வை ஒன்று சேர்க்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 4 பொண்ணுங்க ஒரு லவ் விஷயத்த பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் பார்ஸ். இவ்வளோதான். பசங்களுடைய ரியாலிட்டியையும் காமிச்சிருப்பாங்க, பொண்ணுங்களோட ரியாலிட்டியும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும், கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில காண்டை ஏற்றுற மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸை வச்சு பார்ட் 2க்கு வேறு லீடு வச்சு நம்மளை காண்டு ஏற்றின இந்த படத்தை தயவு செஞ்சு ஒரு தடவை பார்க்குறதோட நிறுத்திங்க. ஒரு தடவை இல்லை, நீங்கள் படத்தோட பாதியில் பார்க்கும்போதே அதுக்கடா இந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஆனால் மினிமம் கேரண்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேத்யூவோட பர்ஃபார்மன்ஸு நல்லா இருந்துச்சு. அந்த காமெடியன் ரோலில் நடிச்சிருந்தார் இல்லைங்களா, அது வந்து கருணாஸையோ சதீஷையோ இமிட்டேட் பண்ணாமல் அது மட்டும் ஏதோ தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. பட் பவிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷை இமிட்டேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். நீங்கள் அமேசான் ப்ரைமில் அந்த படத்தை பாருங்கள். டிவியில் போட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் படம் பாருங்கள். ரொம்ப பொழுதுபோக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். சும்மா இது ஒரு சாதாரணமான லவ் ஸ்டோரி அப்படின்னு வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமான காதல் கதையில் இந்த மாதிரியெல்லாம் கிரிஞ்செல்லாம் இருக்காது. ஆனால் இது வழக்கமான காதல் கதைன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ் லெவலில் ஒரு காதல் கதையை சொல்லி நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்டர்டெயின் கிடைச்சிச்சா அப்படின்னா நேரத்தை நல்லா செலவு பண்ணலாம், அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார், சைனிங் ஆஃப் பேக் ஆன் அன்அஃபிஷியல். நன்றி, வணக்கம்.